கைஸ், புதுசாக மைக் வாங்கியிருக்கோம். கம்மி ரேட் தான், ஆனால் ரிவ்யூலாம் பார்த்தா நல்லா இருந்தது. வாங்க சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு மைக் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணோம். இதுதான் மைக். வாய்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியாது. மைக் கனெக்ட் பண்ணிட்டு பேசுகிறோம். ஓப்பன் பண்ணோம். 2 மைக்கு ஐட்டம்ஸ் உள்ள இருக்குது. இதுதான் ரிசீவரு, இது 2 மைக்கு. ஓகேவா? இப்போ இதை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரிசீவர் எடுத்துக்கணும். மொபைல் எடுத்து சார்ஜர் போடுற மாதிரி இன்செர்ட் பண்ணணும். கனெக்ட் ஆகிடுச்சு. கனெக்ட் ஆனதுக்கப்புறம் மைக் எடுத்து ஆன் பண்ணணும். ஆன் பட்டன் நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஆன் பண்ணோம், க்ரீன் லைட் எரியும். ஆன் ஆகிடுச்சா? அவ்வளோதான், மைக் ஆன் ஆகிடுச்சு. இப்போ பேசுகிறதெல்லாம் கேட்கும். இவ்வளோ நேரம் நான் ரிசீவர் இல்லாமல் பேசிடுறேங்க. இப்போ தான் ரிசீவர் ஃபோனில் மாட்டிட்டு மைக் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வீடியோ குவாலிட்டி செக் பண்ணி பாருங்கள். வாய்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இருக்கா பாருங்கள். ரிவ்யூஸ்லாம் சூப்பராக இருக்குது. இது எப்படின்னா, நம்ம ஏர்பாட்ஸ் மாதிரி தான். இதுலேயும் பவர் பேங்க் மாதிரி இதுலேயும் சார்ஜ் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா மைக்லேயும் சார்ஜிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே சி டைப் தான், சார்ஜ் போட்டு சார்ஜ் ஏற்றிக்கலாம். நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு, காம்பேக்டாக. இந்த ப்ரைஸ்க்கு இது ஓகே. நல்ல வாய்ஸ் குவாலிட்டிலாம் சூப்பராக இருக்குது. பேசிக்காக வாய்ஸ் தான் ப்ராப்ளம். இதுவுமே மைக்னால அந்த ப்ராப்ளம் போயிடும். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சவுண்ட் டிஃப்ரென்ஸ் வேணும்னா நீங்கள் வீடியோ ஸ்டார்டிங்கும் இடையில கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியும், இந்த சவுண்டுக்கும் அந்த சவுண்டுக்கும். அப்புறம் இந்த மைக் நேம் MAK. ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது, வாங்கிக்கோங்க. எல்லாம் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். GR Reviews சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பாய்.